அப்போது போனதில்லை. அப்போது இந்த மகா பிரிவா அற்புதங்கள்னு என்னை வந்து பேச சொன்னாங்க. யூடியூப்பில் கோபுரம் டிவிங்கிற சேனலில் நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒன்று ஒன்றா படிக்கும்போது எனக்கு பெரியவாளை பற்றி ஒரு விஷயம் புரிய வந்தது. அவர் என்னென்ன அற்புதம் பண்ணினார் அப்படி நிறைய விஷயங்கள் படிக்க 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 அப்போ இவ்வளோ பண்ணியிருக்காரா அந்த மனமாடும் தெய்வம், உமாச்சி தாத்தா, தாயுமான சுவாமி அப்படின்னு நிறையா பேர் அவருக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வந்தது. அதில் என்னை மெய்சிலிருக்க வைத்த ஒரு அற்புதம், ரியல் லைஃப் மிராக்கிள்னு சொல்லுவோம் நம்ம. நான் நேரில் பார்த்த ஒரு அற்புதம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஃபேமிலி ஒருத்தர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து 2.5 வயசு. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து டெய்லி கார்த்தால சாயங்காலம் ஆச்சுன்னா கண், கை, காலெல்லாம் வீங்கி போயிடும். என்ன இது வந்து கொஞ்சம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் அதை வந்து கொஞ்சம் சரியாக பார்க்கல. சரி, இது தூங்கி எழுந்ததுனால இருக்குது. ஏன்னா தூங்கி எழுந்திருக்கும் போது தான் அப்படி இருக்கும்னு அந்த அம்மா அப்பா சரியாக பார்க்கல. அப்புறம் போக போக இந்த வீக்கம் வந்து பர்மனெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த குழந்தைக்கு கண் வீங்கி இருக்கும், கால் இந்த இடம்லாம் வீங்கி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தப்பாக நினச்சிக்கிறது, வயசானவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பஸ்ஸில் போகும்போதோ காரில் போகும்போதோ காலை போட்டுன்னு போனால் வீங்கும் இல்லையா, தொங்க போட்டுன்னு போனால் அந்த மாதிரி வீங்கி இருக்கும், கை வீங்கி இருக்கும். இது ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு அந்த அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டபோது டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2.5 வயசு குழந்தைக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 2.5 வயசு குழந்தை, அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே, கிட்னி ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம், இல்லை அந்த டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஒரு யூரின் ரொட்டீன் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வருது. அதில் ப்ரோட்டீன் ஆல்பமின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு இருந்தாலே பிரச்சனை, இது டாக்டர் சொன்னது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் ப்ரெசன்ட் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு இருக்கு, 4 ப்ளஸ். இதை பார்த்த உடனே அந்த அப்பா அம்மா டாக்டர் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னார், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் தான் வரும், காப்பாற்றவே முடியாது அப்படின்னாரு. உடஞ்சி போயிட்டாங்க அந்த அப்பா அம்மா 2 பேரும். என்னடா அது 2.5 வயசு குழந்தைக்கு என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியல அவனால். டாக்டர்கிட்ட கேட்குறேன், இதுக்கு என்ன தான் டாக்டர் மெடிசன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, அந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 2.5 வயசு குழந்தை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு 35 mg ஸ்டெராய்டு எடுக்கணும். இந்த குழந்தை கார்த்தால 20 mg, ராத்திரி 15 mg, ஒரு நாளைக்கு 35 mg ஸ்டெராய்டு எடுக்கணும். 2 வருஷம் தொடர்ந்து எடுக்கணும். என்ன ஆகுறது உடம்பு, குழந்தையோட உடம்பு. அப்பா அம்மா கதறா கவலையில். என்னது, அவள் பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து சைல்ட் ட்ரஸ்ட், காமக்கோடி ஹாஸ்பிட்டல் சென்னையில். அந்த அப்பா அம்மா கதறா, என்ன இது, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு பாவம், ஏதாவது கொடுக்குறதுனா எங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கதறா. அவனால முடியல. 35 mg ஸ்டெராய்டுனா அவள் கேட்குறா டாக்டர்கிட்ட, டாக்டர் என்ன டாக்டர் இந்த மாதிரி குழந்தைக்கு போய் அடல்ட்ஸுக்கே வந்து ஸ்டெராய்டு வந்து 4 mg மேலே எடுத்துக்கூடாதுன்றான், 35 mg குழந்தையால் எப்படி தாங்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறார், இதை சாப்பிட்டா தான் சரியாகும், அதுவும் 2 வருஷம் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா. சரி, இப்போது முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 15 நாள் இந்த மெடிசனை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் 15 நாட்கள் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு 15 நாட்கள் அந்த மெடிசனை கொடுக்கணும். கொடுத்து 15 நாளைக்கு அப்புறம் இதே டெஸ்ட்டை எடுக்கணும். எடுத்திருந்து அந்த வேல்யூலாம் குறையாது, அந்த ப்ரெசன்ட் ப்ளஸ் குறையவே வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த லிம்போசைட்ஸ் அது இது நிறைய வேல்யூஸ் இருக்குது இல்லையா, எனக்கு சொல்ல தெரியல டெக்னிக்கலி. அந்தந்த வேல்யூஸ் எல்லாம் ஏதாவது ஒரு டிடக்ஷன், ஒரு 9.6 இருக்கிற ஒரு 9.3 அப்படின்னு வந்தால் இந்த மருந்துக்கு அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் ஆகலாம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது 15 நாள் ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும், நம்ம அந்த குழந்தையோட இதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ இதுதான் விதி, வேறு வழி கிடையாது. இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே போனால் சர்ஜரி, இல்லை ப்ரோஸ்டேட் கேன்சர் தான் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா நேராக பார்மசிக்கு போகிறார். காமக்கோடி ஹாஸ்பிட்டலோட பார்மசி. எத்தனை பேர் அங்கே சென்னை காமக்கோடி சைல்ட் ட்ரஸ்ட் வந்திருக்கீங்களா? இங்கே இருக்கிறவா யாராவது வந்திருக்கேன். அங்கே இந்த பார்மசி கிட்ட போனேன்னா
மகாபிரியாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், தலையில் வில்வத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி. இப்போ தெய்வத்தின் குரல் எழுதினாரு திரு கணபதி மாமா, அவர் வந்து வில்வத்தை கொடுக்கும்போது பெரியவா அந்த தலையில் போட்டுட்டான். அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பெரியவா சிரிச்சுட்டு இருப்பான். இந்த குழந்தையோட அப்பா என்ன கேட்டாராம் பெரியவாட்ட, நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு இருக்கிய பெரியவா, நீ எங்கள் குடும்பத்தை அழ வச்சிட்டிய, நான் உனக்கு என்ன பெரியவா பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்டான். அப்போது இவருக்கு மனசுக்குள்ள ஒரு திங்கிங், நம்ம ஏன் வந்து காஞ்சி மடத்துக்கு போகக்கூடாது, நம்ம ஏன் காமாட்சியை போய் பார்த்துட்டு நம்ம ஏன் பெரியவாளை போய் தரிசிக்க கூடாது அப்படின்னு இவருக்கு மனசுல ஒரு திங்கிங். இவர் வந்து உடனே என்னமோ தோணி பெரியவாள்கிட்ட வேண்டிக்கிறார். பெரியவா இந்த மாதிரி 15 நாள் எனக்கு என் குழந்தைக்கு கெடு கொடுத்துருக்கான், இந்த 15 நாள் முடிஞ்சு என்னை ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான். நான் இந்த 15 நாள் முடிச்சு டெஸ்ட் எடுக்க மாட்டேன். 15 நாளுக்கு அப்புறம் நான் காஞ்சி மடத்துக்கு உன் சன்னிதானத்துக்கு என் குழந்தைய கூட்டின்னு வருவேன், அதிஷ்டானத்துக்கு கூட்டின்னு வந்துட்டு உங்ககிட்ட உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுக்கிறேன். நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, அது உன் குழந்தை, எடுத்துக்கணுமா நீ எடுத்துக்கோ, இல்லையா என்கிட்ட கொடுத்து, இந்த வலியும் வேதனையும் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். மெடிசன்லாம் வாங்கியாச்சு, ஆற்றுக்கு இருந்தாச்சு. 15 நாள் டெய்லி 2 வேளை தேனில் கலக்கி அந்த மெடிசனை 2.5 வயசு குழந்தை கொடுக்குறான். கொடுக்கும்போது அப்பா சொன்ன மந்திரம், ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு அந்த அப்பா அம்மா 2 பேரும் சொல்லி அந்த குழந்தையும் சொல்லி 2.5 வயசு குழந்தையும் அந்த மந்திரத்தை சொல்லி அதை தான் கொடுத்தோம். அப்போ கொடுக்குறான். கொடுக்கும்போது 15 நாட்கள் இப்படியே போச்சு. அந்த குழந்தை ஒரு சத்தம் கிடையாது. அரகர, ஏன்னா சங்கரநாமும் உள்ளே போயிடுது இல்லையா, கசப்பு தெரியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான் அந்த அப்பா அம்மா 2 பேரும். அந்த குழந்தைக்கு ஒரு இது இல்லை. 15வது நாள் கார்த்தால 5 மணிக்கு, அப்போ வந்து கொரோனா காலகட்டம் 2020 நவம்பர் நான் சொல்கிறது. இப்போ கொரோனா காலகட்டத்தில் மடத்தில் எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இத்தனை பேர் தான் வரணும், இத்தனை பேர் வரக்கூடாது அப்படி இப்படின்னு எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன். இவர் வேண்டினபடி நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால 5 மணிக்கு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் மடத்துக்கு போயாச்சு. போன உடனே கூட்டமான கூட்டம் நிற்கிறது மடத்தில். அப்போது ஒருத்தர் வந்து, யார் நீங்கள் அதிஷ்டானத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னே தெரியல, ரேண்டமாக ஒரு பர்சன் அவரை வந்து பார்த்து, அதிஷ்டானத்துக்கு போகணுமா, பெரியவாளை பார்க்கணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டின்னு போகிறாரு. உள்ளே கூட்டின்னு போய் காஞ்சி மடம் எல்லாரும் போயிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அந்த அதிஷ்டானத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் உட்காருங்க, சட்டையை கேட்டு உள்ளே போய் உட்காருங்க, அந்த குழந்தையோட உள்ளே போங்கன்ற. அந்த குழந்தை அந்த அப்பா அம்மா 3 பேர் உள்ளே போய் உட்காந்தாச்சு. நட சாத்தியிருக்கு. இவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு என்னடா அது, நம்ம பெரியவாளை வந்து நம்பி தானே வந்தோம், நட சாத்தியிருக்கு, இது ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ உடனே அந்த நபர் அங்கேருந்து பதில் சொல்கிறார், என்னடா நட சாத்தியிருக்கு, நெகட்டிவ் விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் மனசில் நினைச்சது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறார், நெகட்டிவ் விஷயமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்திருக்கேன். இப்போதான் மகா தீபாரதனை நட திறந்து தீபாரதனை அலங்காரம் ஆகிட்டு இருக்கு பெரியவாளுக்கு, இதை பார்க்கறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. சரி, இன்னும் அங்கேருந்து தீபாரதனை எடுத்துட்டு சுற்றி வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே தான் ஒரு கிளைமேக்ஸ் மகாபிரியோர் வச்சார். அந்த இடத்துல வந்துட்டா. வெளியே வந்த உடனே மடத்து வாசலில் நிற்கிறான். இந்த காமக்கோடி ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர்கள் ஒரு 4-5 பேர் அங்கே வெளில நிற்கிறாங்க மடத்து என்ட்ரன்ஸில் கரெக்டாக. அப்போது ஸ்ட்ரேஞ்சாக ஒரு பர்சன் உள்ளே வந்தாராம். யாருமே தெரியல. ஒரு முண்டா பனியன் ஒன்று போட்டுண்டு, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு, பூனல் இப்படி இந்த பனியன்லாம் கிழிஞ்சிருக்கான், நெத்தியில் பட்டை அப்படி இப்படின்னு வச்சுட்டு ஊன்னு கத்திட்டு வரான் ஒரு பாட்டு. காமக்கோடி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜ், இப்போ நம்ம இடத்துலேயே அந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பா யார் பார்த்து வெளில போப்பா அப்படின்னு. ஆனால் அவர் உள்ளே வரும்போது இவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலையா. ஏன் இவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட இவங்களை சொல்லலை அப்படின்னு இவங்க 2 பேர், இந்த அப்பா அம்மா 2 பேரும் திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ இவர் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இவரை கூட்டி தரிசனம் பண்ணி வச்சார் இல்லையா, அவர் என்ன சொன்னாரா, நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இங்கே ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னா. நின்னா அந்த வந்தார் இல்லையா ஆள், அவர் நேரம் என்ன பண்ணாராம், அந்த குழந்தைகிட்ட வந்தார்.
குழந்தைகிட்ட முட்டி போட்டு குனிஞ்சு, இங்கே கிட்னி இருக்கும் இல்லையா, இந்த இடத்த தொட்டு இங்கே உனக்கு வலிக்கிறதான்னு கேட்டான். எப்படி இருந்து யோசிச்சு பார்ப்போம் அந்த அப்பா அம்மாவுக்கு. அதை கேட்ட உடனே அந்த அப்பா அம்மா கண்ணிலும் தண்ணி. ஏன்னா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயம் எப்படி இவருக்கு தெரியும்? இந்த இடத்துல உனக்கு வலிக்கிறதாப்பான்னு கேட்டாங்க. அந்த குழந்தை ஆமான்னு சொல்லி, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரோட இதில் ஒரு வீபதியை முடிஞ்சு வச்சிருந்தார். அந்த வீபதியை எடுத்து நாக்கில் அங்கே தான் நின்றார் மகாபிரியவர். அவள் எந்த நாமத்தை சொல்லி அந்த மெடிசனை கொடுத்தாலோ அதே நாமம், ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த குழந்தைய சொல்லித்தான் அந்த வீபதியை கொடுத்தாரு. சாப்பிட்டாச்சு, குழந்தை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே எழுந்துக்கிறார். அந்த அப்பா அம்மா 2 பேரும் அழுதுன்னு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது, ஏன்டா அழற அப்படின்னாரு. இவங்களுக்கு பழக்கமே கிடையாது, யாருன்னே தெரியாது. ஏன்டா அழற? இல்லை குழந்தைக்கு உடம்பு இந்த மாதிரி. எல்லாம் அவன் பார்த்துப்பாங்க, பெரியவாளை உள்ள எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவன் எதுக்கு இருக்கான்? இந்த மாதிரி பக்தரோட குறையை தீக்கிறது தான்டா இருக்கான். அவன் போயிட்டா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான். கிடையாது, அவன் இங்கே தான் இருக்கான். இங்கே மட்டும் இல்லை, பெரியவா அரகர சங்கரான்னு கூப்பிட்டா அந்த இடத்துக்கு அவன் வருவான்டா அப்படின்னு பெரிய ஒரு அவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அது இருந்து அங்கேருந்து நேராக கிளம்பி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி 15 நாட்கள் முடிவில் அந்த டெஸ்ட் கொடுக்குறாங்க. சைல்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் போகும். பேஷண்ட்டு வராங்க, ஹாஸ்பிட்டலில் அப்படியே ரிப்போர்ட் பண்ணி டாக்டர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இங்கே போய் பார்க்கணும். அப்போ டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு, அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறாரு, நான் இன்றைக்கி என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு, உங்கள் குழந்தையோட ரிப்போர்ட் வந்துடுது, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இமீடியட்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள் சைல்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. வித் த பேபி அப்படின்றாரு. என்ன ஆச்சு? ஒன்றுமே புரியலையே வாழ்க்கை, நீ டென்ஷனில் இருக்கு. என்ன ஆச்சு? ஏன்? இல்லை இல்லை சார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்க, உங்கள்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பேசணும் அப்படின்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதும் கையில் 2 ரிப்போர்ட் வச்சுருக்காரு. 15 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட், 15 நாளைக்கு அப்புறம் இருக்கிற ரிப்போர்ட். அந்த 2 ரிப்போர்ட்டையும் பார்க்குற டாக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்போ அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குற டாக்டர், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 35 mg தான் சொன்னேன், நீங்கள் அதுதான் கொடுத்தீங்களா இல்லை காலையில் 35 ராத்திரி 35 கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொன்னால், ஐயோ அப்படிலாம் கிடையாது சார், 35 mgக்கே நாங்கள் பயந்து போயிட்டோம், 20-15 சொல்லி அப்படி தான் கொடுத்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, குழந்தை வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? இல்லை யார்கிட்டையும் காமிக்கல, உங்கள்கிட்ட தான் சார் காமிக்கிறோம். 15 நாள் தான் ஆச்சுன்றான். இல்லை ஐ எம் வெரி அப்செட் வித் த ரிப்போர்ட் அப்படின்னு. சார் தயவு செஞ்சு சஸ்பென்ஸ் வைக்காதீங்க சார், சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ 2 பேரும் கேட்குறான். அப்போ அந்த ரிப்போர்ட் அவர் திருப்பி காமிக்கிறார். ப்ரெசன்ட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு 4 இருந்தது, இந்த 15 நாளைக்கு அப்புறம் எடுத்தது ஆப்சென்ட்னு வந்துருக்குங்க. யாரால முடியும்? அது யாரால முடியாது? பெரியவங்களால் மட்டும்தான் முடியும். அப்போ அதை பார்த்தோடனே ஆப்சென்ட் அப்படின்னு வந்தவுடனே அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, ஆமாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு டாக்டரை பார்த்தோம் சார், அவர் பேர் மகா பெரியவர், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவர் 2 வருஷம் எழுதினாரோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒரே கிராஸ் போட்டு 35 mg 4 mg ஸ்டெராய்டாக மாற்றி இன்னும் ஒரு 5 நாள் கொடுங்க சார் போதும் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் சொன்னதை 20 நாளில் முடிச்சு கொடுத்தார் பெரியவா அவ குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் அதே அப்பா அதே பார்மசிக்கு போய் சந்தோஷமாக போனார். எந்த அப்பாவும் அந்த பார்மசியில் அழ வச்சாரோ அதே அப்பா அந்த பார்மசிக்கு சந்தோஷமாக போய் பெரியவாட்ட நன்றி சொல்லிட்டு வந்தான். பெரியவா, நான் சொன்ன மாதிரி என் பிள்ளையை நீ காப்பாற்றினேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் மாதம் காஞ்சி மடத்துக்கு நாங்கள் வருவோம் கடைசி வரைக்கும், இன்னும் அவர் என்டையர் லைஃப் டைம் அப்படின்னு சொன்ன அந்த அப்பா வேற யாரும் இல்லைங்க. நான் இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னை பற்றி தான். என்னுடைய பையன் 2.5 வயசு பையனுக்கு தான் அந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வியாதி வந்தது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இதுலேருந்து இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கா. இப்போ அண்ணன் சொன்னார் மைக்கில், நீங்கள் அவன் 6 வயசு 7 வயசு அவன் பாடுறான் அப்படின்னாரு.
அது அவரால் தான், அவர் தான் காரணம். அப்பேற்பட்ட ஒரு மகன் கண் முன்னாடி நடந்த விஷயத்தை ஒரு 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 சனத்தில் தீர்த்த மகான். அதனால் அவர்கிட்ட வேண்டினா போதும், நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். வேண்டணும்னு கூட அவசியம் இல்லை, அவர்கிட்ட போய் நின்னா போதும், அவர் நம்மளை காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து 2020 தொடர்ந்து இன்று வரையில், இந்த 2025 வரையிலும் தொடர்ந்து மாதம் நான் வந்து காமாட்சி கோயிலுக்கும் மடத்துக்கும் போயிட்டு இருக்கேன். பெரியவாளுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இதையும் போவேன். ஆனால் நான் அப்படி அவர்கிட்ட வேண்டினேன், நான் வரேன் பெரியவா மாதம் அப்படின்னு. நீ என்னடா எனக்காக வருதுன்னு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாதம் எனக்கு ஒரு காஞ்சிபுரம் கச்சேரி இருக்குங்க. கம்பல்சரியாக ஒரு காஞ்சிபுரம் கச்சேரி இருக்கும். மாதம் கச்சேரிக்கு போவேன். அப்படியே பார்த்து வேண்டியது, நீ எனக்காக வர வேண்டாம், நீ கச்சேரிக்கு வந்து என்னை பார்த்துட்டு போன. அவ்வளோ எளிமையான ஒரு மகான். அதுதான் அவர் நடமாடும் தெய்வம்ன்றாங்க. எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். இங்கே யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்பயே சொல்கிறேன், நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் வரன் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாது. அவர் பேரை சொல்லிட்டு டெய்லி ராத்திரி வீபதி இட்டுன்னு படுவோம், எல்லாம் சரியாயிடும், பெரியவா பார்த்துப்பா என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான மகாபிரியவருடைய பாடல். சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஆனால்